புதுச்சேரி வில்லியனூரில் மாமூல் கேட்டு தரமறுத்த அரிசி கடை மீது பிரபல ரவுடி அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாமூல் வேட்டை ஆடியவருக்கு போலீசார் கொடுத்த பாடம் என்ன? இவர்தான் புதுச்சேரியைச் சேர்ந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி. ஒவ்வொரு வாரமும் சைக்கிள் செயினை சுற்றியபடி ஏரியாவுக்குள் வசூல் வேட்டை இறங்கினால் கை நிறைய பணத்தோடு கல்லா கட்டாமல் விடமாட்டார். இந்த முறை பெட்ரோல் குண்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு கடை வீதியில் ஒரு கதகளி ஆட்டமே போட்டிருக்கிறார். அரிசி கடையை சூறையாடிய மாமூல் குற்றவாளி சிக்கியது எப்படி? புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாபு மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன். இவர்கள் இருவரும் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தன்று மாலை சுமார் 6:30 மணியளவில் வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவுடி வினோத் என்பவர் பாபுவின் கடைக்கு வந்துள்ளார். இவர்தான் அந்த ஏரியாவின் வெள்ளிக்கிழமை ராமசாமி. சைக்கிள் செயினை சுற்றி கொண்டு ஏரியாவுக்குள் நுழைந்தால் இவரது கையில் மாமூல் வந்து கொட்ட வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. வழக்கம் போல தௌலத்தாக வந்த ரவுடி வினோத் அரிசி கடை பாபுவிடம் சென்று, "ஏய், மாமூல் பணம் எங்கடா?" என கேட்டுள்ளார். அது மட்டுமின்றி, "இங்கே வாரம் வந்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. இந்த கடை வீதியில் எத்தனை கடை இருக்கோ மொத்தமாக வசூலிச்சு அதை அப்படியே என்கிட்ட கொடுக்குற, சரிதானே?" என்று மிரட்டியிருக்கிறார். "இப்போ அண்ணன் போகிறேன், ராத்திரிக்கு மீண்டும் வருவேன், அப்போ மாமூல் பணம் மொத்தமும் ரெடியாக இருக்கணும், சரியா?" என கராராக கூறிவிட்டு சென்றுள்ளார். அதன்படி இரவு 8:30 மணியளவில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் பாபுவிடம் மாமூல் பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் பாபுவும் ராஜேந்திரனும், "ஏய், உன்னை போல ரவுடிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் கிடையாது, மரியாதை அங்கே கண்ணில் வராமல் ஓடியே விடு" என கூறி பணம் கொடுக்க மறுத்துவிட்டனர். அதையும் மீறி எங்களை நிர்பந்தித்தால் போலீசாரிடம் புகார் அளிப்போம் என தெரிவித்துள்ளனர். இதனால் கடும் ஆத்திரமடைந்த வினோத், "என்னை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாதே, போலீஸெல்லாம் எனக்கு தூசி மாதிரி" என கூறி மிரட்டலாக சிரித்திருக்கிறார். இரு என்னே வாடி விரட்டுற, உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கேன்" என கூறிவிட்டு சென்ற ரவுடி வினோத் சிறிது நேரத்திலேயே மீண்டும் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு வந்திருக்கிறார். இந்த முறை தனது கையில் இருந்த ஒரு பையில் இருந்து பெட்ரோல் குண்டுகளை எடுத்த வினோத் அதன் திரியை பற்ற வைத்து, "ஒரே குண்டு தான், ஒட்டுமொத்த கடையும் க்ளோஸு" என சரமாரியாக மிரட்டி இருக்கிறார். பயந்து போன பாபு மற்றும் ராஜேந்திரன், ஐயா மாமூல் பணத்தை தந்துடுறோம்யா, கடைக்குள்ள பெட்ரோல் குண்டு வீசிராதியா" என கெஞ்சி இருக்கின்றனர். ஆனால் அதனை பொருட்படுத்தாத வினோத் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை பற்ற வைத்து சர்ரு என கடைக்குள் வீசியிருக்கிறார். பெட்ரோல் குண்டுகள் வெடித்து தீப்பிடித்து எரிந்ததால் கடையில் இருந்த அரிசி மூட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. அப்பொழுது கடைக்குள் பாபு, அவரது சகோதரர் ராஜேந்திரன் மற்றும் பாபுவின் மனைவி திரிபுர சுந்தரி ஆகியோர் இருந்துள்ளனர். பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் மூவரும் அதிர்ஷ்டவசமாக மயிரிழையில் உயிர் தப்பினர். வெடிகுண்டுகள் வெடித்த சத்தத்தை கேட்டு மார்க்கெட் வீதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அக்கம்பக்கத்தில் இருந்த கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர். பாபு மற்றும் ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய ரவுடி வினோத்தை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். அப்பொழுது புதுச்சேரி நகர பகுதியில் வினோத் இருப்பது தெரிய வந்த நிலையில் போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திற்குள்ளேயே வினோத் போலீசாரிடம் சிக்கிவிட்டார். கைது செய்யப்பட்ட வினோத்திற்கு கைமுறிவு ஏற்பட்டிருந்ததால் அவருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வினோத் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை, அடிதடி உள்ளிட்ட 15ற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாமூல் தர மறுத்த அரிசி கடை மீது ரவுடி அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை சர் என வீசிய சம்பவம் வில்லியனூர் பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.